வாழ்க்கையில சில கொடுமைகள் நடக்கலாம். ஆனா கொடுமைகள் மட்டுமே வாழ்க்கையில இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல? அப்படி ஒரு பாவப்பட்ட நிலைமையில இருக்கிறது தான் இப்போ நம்ம மல்லி. ஆனா நாங்க எல்லாம் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. நாங்க எதிர்பார்த்தது என்னமோ விஜயும் மல்லியும் எப்படியாவது சேர்ந்துடணும். சின்ன சின்ன பிரச்சனை வரலாம், அதெல்லாம் அக்செப்டட் தான். பட் பிரச்சனை மட்டுமே காட்டிட்டு இருக்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் மல்லி இந்த ராஜி ரஞ்சிதத்து கூட சேர்ந்துட்டு ஐயோயோயோ அவங்க படுத்துற பாட்டுல பாவம் மல்லி தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம வெண்பா குட்டியும் அதுக்கு மேலே கஷ்டப்படுறா. ஸோ ஃபெயில் ஆயிடுறா, அவங்க மிஸ்ஸு திட்டுறாங்க, வீட்டில் நடக்கிற பிரச்சனைனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சும்மா இல்லாமல் மல்லியும் வெண்பாவையும் பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஐடியா பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்னு இந்த விஜய் வேற இந்த ரஞ்சிதமும் ராஜியும் பிளான் பண்ணி நிறைய ஸ்கெட்ச் போடுறாங்க. பட் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்காம விஜய் மல்லியை டப்புன்னு திட்டிடுறாரு. எதுக்கு திட்டணும்? முன்ன பின்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியாதா? மல்லியோட கேரக்டர் என்ன அப்படின்றது விஜய்க்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறமும் ஏன் மல்லி மேல டவுட் வருது? ஒவ்வொரு தடவையும் மல்லியை ஸ்டார்டிங்ல திட்டிடுறீங்க, அதுக்கப்புறமா ஃபீல் பண்றீங்க. அதுக்கு திட்டுறதுக்கு முன்னாடியே மல்லி இதை செஞ்சிருப்பாங்க இல்லையா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாலே போதுமே விஜய் சார். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், விடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் நம்ம அன்னபூர்ணியம்மா கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் அன்னபூர்ணியம்மாவோட ரீஎன்ட்ரி வந்தாச்சு. ஊருக்கு போயிட்டு வந்தவங்க நல்ல விஷயத்தோட வந்திருக்காங்க. வேற என்ன, தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் தான். பட் அதையும் இந்த ராஜி என்ன சொல்றாங்கன்னா, நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அன்னபூர்ணியம்மா சவால் விட்டு சொல்றாங்க, கண்டிப்பா நான் நடத்தியே தீருவேன், சொன்ன தேதியில இது நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்றேன். பட் விஜய் ஒத்துக்கணுமே. விஜய் என்ன சொல்றாரு, நீங்க என்ன ஃபங்க்ஷன் வேணா நடத்திக்கோங்க, ஆனா நான் இல்லாம நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. பட் எப்படி, இந்த ஃபங்க்ஷன்ல முக்கியமான பர்சனே நம்ம விஜய் தானே, அவர் இல்லைன்னா எப்படி நடக்கும்? கொஞ்சம் யோசிங்க விஜய் சார். பார்க்கலாம், மாறிடுவாரு, இல்லைனாலும் அன்னபூர்ணியமா மாத்திருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமே அந்த மல்லி கூட சேர மாட்டேன்னு சொல்லு. இப்ப சொல்ல புரியா இல்லையா? சொல்லு. அப்ப அவங்க சொன்ன மாதிரி என்னாலதான் நீ படிக்கலையா? ஸ்கூலுக்கு போனா கூட எனக்கு இங்க நடக்கிற விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதையே நினைச்சிட்டு படிக்காம இருப்பியா? வெண்பாவ இவகிட்ட இருந்து பிரிச்சாதானே இவ ஓடி போவா. மாப்ள குட் மார்னிங் மாப்ள. என்ன விஷயம்? தாலி பிரிச்சு கோக்கணும். எனக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு மேலயும் நீங்க ஃபங்க்ஷன் நடத்தி தான் தீர்வேன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நடத்துங்க. ஆனா என்ன எதிர்பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.